எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப ஃபேட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஜிம்முக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2018லேருந்து இப்போ 2025னா கண்டினியூவாக நான் என்னென்னா, நான் குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், அது பிரச்சனை இல்லை. தினமும் நான் ஒரு நாள் தவறாத ஏதாவது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா நான் லீவ் போடுவேன், போக மாட்டேன். மற்ற டைமில் தினமும் போவேன் அதே வேலையாக. வெயிட்டும் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. இது என்னென்னா, நம்ம தினமும் ரொட்டீனாக நான் போனதுனால நான் வேலைக்கெல்லாம் இது வரையும் போனது கிடையாது. இதுக்கு முன்னே போனதில்லை. அதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு. அப்போ என்னாச்சுன்னா, அந்த ஜிம்மோட மாஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் தினமும் ரொட்டீனாக வர்றதை பார்த்துட்டு அவர் நீங்கள் இந்த மாதிரி தினமும் வரீங்க, மற்றவங்க எப்படின்னு தெரியல, என்னென்னா ஒரு 1 மந்த் அப்படி வராமல் போயிடுவாங்க, திடீர்னு 2 மந்த் கூட வராமல் போயிடுவாங்க, அப்புறம் வருவாங்க. கண்டினியூவாக நான் ஒரு விஷயத்த தினமும் பண்ணதுனால எனக்கு என்ன பலன்னா, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது டக்குன்னு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் தினமும் வரீங்க, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு போல், அதனால் நீங்கள் இது இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் தினமும் இந்த ஜிம்முக்கு வரீங்க. நீங்கள் வேறு ஒரு இடத்துல லேடிஸ் ஜிம்மு ஒன்று, அந்த ஜிம்மில் வெறும் லேடிஸ் மட்டும்தான். ஒரு 60 பேர்கிட்ட வந்தாங்க. அப்போ தான் அவங்க புதுசாக லேடிஸ் ஜிம் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக ஒரு மாதிரி அவர் ட்ரெயின் பண்ணார். ஒரு 1 மந்த் அப்படி ட்ரெயின் பண்ணார். ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம போய் என்ன சொல்லி கொடுக்க போகிறோமோன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டினியூஸாக நான் போனதுனால அதுக்கான பலன் என்னென்னா, நான் எனக்கு வேலை கிடச்சி எனக்கு ஒரு 9000 கிட்ட அவர் சம்பளம் கொடுத்தாரு எனக்கு. அது எனக்கு அவ்வளோ ஒரு உதவியாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எது பண்ணாலும், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா அது பெரிய இடத்துல எடுத்துகிட்டு போய் உங்களை விட்டுரும் அப்படின்றதுக்கு நான் என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கினேன். அந்த மாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்வேன். ஏன்னா அவர் என்னை நோட் பண்ணி, பரவாயில்ல, நீங்கள் டெய்லி இது வரீங்க, உங்களுக்கு இதனால் நமக்கு வேலை கிடைக்கும், நம்ம வேலைக்கு போவோம், அதெல்லாம் நான் யோசிக்கல. தினமும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா, சின்ன விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா அது பெரிய இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்மளை நல்ல இடத்துல உட்கார வைக்கும். அதுதான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.